அப்படி ஒவ்வொருவருடைய விந்து சக்தியை வெளியே எடுத்துடும் போது உடல் இயக்கம் அப்படின்றது தடப்பட்டு அப்படி சுயப்பழக்கம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுருது. இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னா ரொம்ப எளிமையான ஒரு ஒவ்வொரு ஆண்களுக்குமே சக்தி குறையிறதுக்கான ஒரே ஒரு ரீசன் என்னென்னா இந்த ஒரு செயலை செய்கிறதுனால தான். அதாவது தன்னுடைய விந்துவை முழுமையாக வெளியேற்றுறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா மொத்தம் உடம்புல 64,000 84,000 நரம்புகளுக்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு நாடி நரம்புகளையும் இருக்கிற உயிர் சக்தி எனப்படுகின்ற பிராண சக்தியை மொத்தமாக என்ன ஆகும்னா விந்து சக்தி உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்துடும். அப்படி ஒவ்வொருவருடைய விந்து சக்தியை வெளியே எடுத்துடும் போது உடல் இயக்கம் அப்படின்றது தடப்பட்டு தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுடைய வேகமும் குறைச்சிரும். இதை தான் சொல்கிறது விந்து விட்டால் நொந்து கெட்டான் அப்படின்றது. ஆனால் யார் இன்னைக்கு விந்துவை வெளியே எடுக்காமல் இருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா அதீதமாக ஒவ்வொருத்தரும் தனிமையில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அப்படின்றது மனம் உற்பத்தி பண்ணி கொடுத்துரும். அதுலேருந்து விடுபட முடியாமல் அது எப்படி சரி செய்யணும்னே தெரியாமல் தொடர்ந்து என்ன பண்ணுறீங்கன்னா தன்னுடைய மரணத்திற்கு நீங்களே வழிவகுத்துறீங்க. அதாவது சுய அன்ப பழக்கம், இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு செயல்களில் உங்களுடைய கவனங்களையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செலுத்த 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 வாழ்க்கையில் நீங்கள் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா விந்து சக்தி தான் ரொம்ப ஒரு புனிதமான அற்புதமான ஒரு சக்தி. இந்த உடல் இயங்கிறதுக்கும் மனசுக்கும் அதை தாண்டி உங்களுடைய ஆன்மாவுடைய ஃப்ரீக்குவன்சிக்கும் ஆன்மாவுடைய எனர்ஜிக்கும் மிக முக்கியமாக விந்து அப்படின்றது அமைஞ்சிருக்கு. இதுதான் சொல்கிறாரு விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னு சொல்கிறாரு சித்தர். அது ஏன் சொல்கிறாருன்னு தெரியுமா? அப்படி விந்துவில் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது தெரியுமா? ஒன்றும் இல்லை, இவ்வளோ பெரிய உடம்பை அப்படியே இன்னொரு அவுட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு சத்தும் ஒரு எனர்ஜியும் எதுக்கு இருக்குன்னா உங்களுடைய விந்துவுக்கு இருக்குது. கொஞ்சம் நினச்சி பாருங்க, இறைவன் எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கலான ஒருத்தருன்ட்டு. தமா துண்டு விந்துவுடைய துளியில் இவ்வளோ பெரிய பிண்டத்தை அவுட்புட்டாக வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகளற்ற ஒரு விஷயம் தான் விந்து. அப்பேற்பட்ட விந்துவை நீங்கள் விரயம் பண்ண முழுமையாக உங்களுடைய எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நல்ல ஆற்றலை நீங்கள் வெளியெடுத்துடும் போது அணுக்கள் இயங்குவதற்கான ஃபியூலும் இல்லாமல் போகுது. உங்களுடைய மனம் சரியாக இயங்குவதற்கான ஒரு எனர்ஜியும் இல்லாமல் போகுது. உடல் சோர்வாகுது, சோகையாகுது. ஏன்னா ஒரு சில பேர்லாம் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 5 தடவை இல்லை 6 தடவை சுய அன்பத்தை மேற்கொள்ளும் பொழுது மிக மிக அதீதமான ஒரு துன்பத்திற்கு ஆளாயிருவீங்க. கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் கர்மா வந்துடும். உங்களை சுற்றி கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் கர்மா வந்துடும். நீங்கள் முடிஞ்சுங்கன்னு அர்த்தம். மொத்த எனர்ஜியுமே வெளியே எடுத்து விட்டால் என்ன ஆகும்? முழுமையாக எடுத்து விட்டால் என்ன ஆகும்? முழுமையாக உடல்ன்றது ஒரு தோய்வு நிலைக்கு போயிடும். நீங்கள் என்ன தான் அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் என்னால் முன்னேற முடியல, நான் ஆஃபீஸ் போகிறேன், ஆனால் என்னுடைய சுச்சுவேஷன் அப்படியே தான் இருக்குது, மாற மாட்டேங்குது, என்னோட சூழ்நிலை மாற மாட்டேங்குது, இன்னும் மேலே மேலே பாரத்தை வெயிட்டை தூக்கி வச்ச மாதிரி தான் என் உடலுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் இருக்குது, எனக்கு ஒரு வேகம் அப்படின்றது எனக்குள்ளே இல்லைன்னா எப்படி வரும்? இது பெரிய டாபிக். இது விந்து நாதம் நாதம் விந்து விந்து நாதம் விந்துன்னு போயிட்டே இருக்கும். இது டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்போ எப்படி தான் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வருது? என்னால் சுயமாக பண்ணாமே இருக்க முடியல, இதனால தான் என்னோட சத்து மொத்தம் போகுது, என்னால் வேகமாக நடக்க முடியல, ஓட முடியல, உடம்பெல்லாம் ஒரு இறுக்கமான ஒரு அறையில் கொண்டு போய் விட்டுரும். இந்த விந்துவை எடுத்துட்டீங்கன்னா உடம்பு சூழ்நிலையை மாற்றி விட்டுரும். சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அலைகளையுமே மாற்றி விட்டுரும், நல்ல எனர்ஜிகள் எல்லாம். இதுலேருந்து வெளியே வரணும்னா நிறைய வழிகள் சித்தர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. ஒரு வழிகள் 2 வழிகள். நீங்கள் அந்த வழிகளை தேடி போகலை, உங்களுக்கு அதுக்கு மேலே நம்பிக்கை இல்லை, முழுசாக மனசுக்கிட்ட மாட்டிக்கிட்டு அது என்னென்னலாம் சொல்லுதோ தனிமையில் இருக்கும்போதும் இல்லை ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்களை பார்க்கும்போதோ இந்த மாதிரி பல விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக்கும் போது உங்களுடைய மனசு கம்ப்ளீட்டாக அந்த அலைகள் மூலமா அந்த ஃப்ரீக்வன்சி கூட சிக்கிடும் போது என்ன ஆகுதுன்னா அந்த தாட் உங்களுக்கு உற்பத்தி ஆகும்போது தனிமையில் இருக்கும்போது நீங்கள் அதிகமாக சுயப்பழக்கம் பண்ணிடுங்க. அப்படி சுயப்பழக்கம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுருது. இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். யோகம் செய்யும் பொழுது கீழே இருக்கிற விந்துவை மேலே கொண்டு உங்களோட சகஸ்காராக நிறுத்தணும், சுழிமுனையில். இதுதான். ஏன்னா விந்துன்றது அவ்வளோ சாதாரண கிடையாது. இறைவனுக்கு நிகரான ஒரு சக்தி எதுக்கு இருக்குன்னா விந்துவுக்கு இருக்கு. விந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சக்தி. விந்துல தான் கர்மாவும் சேருது, விந்துல தான் ஒரு புதுவிதமான எல்லாமே உற்பத்தி ஆகுது. அப்படின்னும் போது அப்போ விந்துவை எப்படி நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ விந்துவை முழுமையாக கொண்டு சுழிமுனையில் நிறுத்தி அதை கட்டி, இது பேர் விந்து கட்டு முறைன்னு சொல்லும். பயிற்சிகள் எடுத்து விந்து கட்டு முறையை நீங்க பண்ணும் பொழுது எளிமையாக நீங்க இச்சையிலிருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி இப்படி
பலவிதமான சக்திகள் இருக்குது. இதில் இச்சா சக்தின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இச்சைகள் இருக்குது. அதில் முக்கியமான இச்சை எதுனா காமம். அந்த இச்சையில மாட்டிக்கிட்டு உங்களுடைய எனர்ஜிகளை நீங்கள் விட 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 உங்களுடைய மொத்த சத்துமே போயிடும். அவ்வளோதான். நீங்கள் வெறும் சக்கை புளிஞ்சு விட்ட மாதிரி தான். இந்த கரும்பு ஜூஸ் இருக்குல்ல, ஒரு கரும்பை ஒரு தடவை அந்த மிஷினில் விட்டுட்டு தான் என்ன ஆகும், கொஞ்சமாக ஸ்வீட் வரும், அந்த நீர் வரும், கரும்பு தண்ணி. மறுபடியும் என்ன ஆகுனா நல்ல ஒரு 4-5 டைம் விட்டனா அதுக்கப்புறம் கடைசியில் என்ன இருக்கும், ஒரு செக்கை தானே இருக்கும். அந்த மாதிரி செக்கை ஆயிரும் அந்த உடம்பு. அதுக்குள்ள அந்த சாறுன்றதே இருக்காது. அப்போ உடலுக்குள்ள இருக்கிற விந்து சாறு குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் அவ்வளோதான், முடிஞ்சுங்க. உங்களோட ஆயுள் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நீங்கள் பிறவியில் இறைவனே போய் சென்றடைய முடியாது. நீங்கள் நினைச்சு வச்சிருக்கிற பல விதமான ஆசைகளையும் உங்களால் நிறைவேற்றிக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ விந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சத்து. அதனால தான் இருக்கிற எல்லா சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் எதற்கு முதன்மையான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ தன்னுடைய விந்துவை அப்படி பாதுகாப்பாங்க. தன்னுடைய விந்துக்கும் அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. தன்னுடைய விந்துவை வச்சு தான் பல விந்தைகளை பண்ண முடியும். அப்போ ஏற்பட்ட விந்துவை எளிமையாக எல்லாரும் வெளியே எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது சொல்லுங்கள்.